அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு, அணைய போற விளக்கு தான் வந்து பிரகாசமா எரியும்னு சொல்லி அதிமுகவை குறிப்பிட்டிருந்தாரு. எந்த அளவுக்கு கட்சியை வந்து கட்டுக்கோப்பா கொண்டு போறார் அப்படின்றத பொறுத்து தான் வந்து அது அணையுமா இல்ல அப்படியே இழுத்துக்கினே இருக்குமா அப்படின்றத பொறுத்தது. புயலுக்கு நடுவில் கப்பலை செலுத்துவதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கொண்டு போகக்கூடிய சாமர்த்தியம் எடப்பாடியார் அவர்களுக்கு இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் அதிமுகவுடைய எதிர்காலம் இருக்கின்றது. இந்த தேர்தலில் ஒருவேளை அதிமுக தோல்வின்றது எந்த அளவுக்கு அவங்களுக்கு செட்பேக் ஏற்படும்? நீங்க வந்து ஜெயிச்சு குத்துக்கினே இருக்கிற வரைக்கும் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படி இல்லை, ஜெயித்தாலும் ஜெயிக்காட்டாலும் நீங்க சொல்றதை கேட்டுக்கின்னு இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து நீங்க கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா இந்த மாதிரியான ஒரு மாபெரும் ஆளுமையாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா சிக்கல் தான். இந்த ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவா தலைவர் அப்படின்னு சொன்னது அந்த குழப்பத்தை இன்னும் வெட்ட வெளிச்சமாக்கி விட்டது, வெளியில் கொண்டு வந்து விட்டது. எல்லாம் யோசிக்கிறாங்க, கரெக்டு தானே? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் த டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால். சார், கிட்டத்தட்ட தேர்தல் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லலாம். நாளைக்கு வந்து வாக்குப்பதிவு. இப்போ தமிழ்நாட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு, அணைய போகிற விளக்கு தான் வந்து பிரகாசமாக எரியும்னு சொல்லி அதிமுகவை குறிப்பிட்டிருந்தாரு. அவருடைய கருத்தை எப்படி பார்க்குறீங்க? நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு ஒரு விஷயம், அதிமுகவுடைய வெற்றிக்கான காரணம் அப்படின்றது வந்து கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த மாதிரி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக இருக்காரா? ஏன்னா கோர் ஓட் பேங்க், ஒவ்வொரு கட்சியும் சொல்லலாம், எங்ககிட்ட 1 கோடி பேர் இருக்காங்க, 2 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் எலெக்ஷனில் எவ்வளோ வருது அப்படின்றது தான் முக்கியம். அண்ட் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ், அன்டிசைடட் ஓட்டர்ஸ், இவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள தலைவர்கள் இருந்தார்கள். இப்போது அது வந்து பெரிய லேக்கிங்காக இருக்குங்க. அண்ட் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் ஒரு 2 இலக்கத்தில் 10, 12 அப்படின்னு ஜெயிக்கலை அப்படின்னும் போது நிச்சயமாக தலைமை மேலே ஒரு கேள்விகள் வரத்தான் செய்யும். அது எவ்வளோ சீக்கிரம் அணையும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அப்படி வந்து வெற்றி பெற முடியவில்லை கணிசமான தொகுதிகளில், 6 கணிசமான பர்சன்டேஜ் ஆஃப் வாக்குகளை பெற முடியவில்லை அப்படின்னாலும் எந்த அளவுக்கு கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக கொண்டு போகிறார் அப்படின்றத பொறுத்து தான் வந்து அது அணையுமா இல்லை அப்படியே இழுத்துக்கினே இருக்குமா அப்படின்றத பொறுத்தது. பட் டிஃபிகல்ட் டைம்ஸ் அஹெட் ஃபார் ஏடிஎம்கே, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பட் எந்த அளவுக்கு அதை வந்து திறமையாக சமாளித்து அந்த புயலுக்கு நடுவில் கப்பலை செலுத்துவதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கொண்டு போகக்கூடிய சாமர்த்தியம் எடப்பாடியார் அவர்களுக்கு இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அதிமுகவுடைய எதிர்காலம் இருக்கின்றது. அண்ணாமலை சொன்னது ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். பட் அது எவ்வளோ சீக்கிரம் அப்படின்றது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் சார், ஒரு கட்சி வந்து ஜெயிக்கிறது தோக்குறதுன்றது அரசியல் இயல்பாக இருக்கக்கூடிய சூழலில் வந்து இந்த தேர்தலில் ஒருவேளை அதிமுக தோல்வின்றது எந்த அளவுக்கு அவங்களுக்கு செட்பேக் ஏற்படும் சார்? நல்லா யோசிச்சு பாருங்க. பல வருடங்கள் ஆட்சியில் இருந்த கட்சி காங்கிரஸ். ஆனால் இன்னைக்கு அதோட நிலைமை என்ன ஆயிருக்கு பாருங்க. அண்டு பல ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா கட்சின்றது ஒன்றுமே கிடையாது. தமிழ்நாட்டில் எடுத்துக்காங்க, ஏதோ திமுக தயவால் அவங்க ஜெயிச்சுன்னுக்கிறாங்களே தவிர மற்றபடி தனியாக நின்றா அவங்க நிலைமை என்னன்றது தெரியும். ஆந்திராவில் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, ரைட்டா? அதுக்கப்புறம் இப்போ ஏதோ கர்நாடகா, கேரளான்னு இருக்காங்க. மற்றபடி மத்திய பிரதேசம் அதில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னாங்க. சத்தீஸ்கர்லேயும் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. ராஜஸ்தானில் தே ஆர் கோயிங் டு ரீடைன் அப்படின்னாங்க. அதனால தான் வந்து இந்த புள்ளி கூட்டணின்னு ஒன்று ஆரம்பித்தாலுமே இந்த தொகுதி பங்கீடு இல்லை தேர்தல் யுக்திகள் இதை பற்றிலாம் பேசாமல் தள்ளி போட்டாங்க காங்கிரஸ். பிரசாந்த் கிஷோர் பாண்டே சொல்லியிருந்தார் இல்லையா, நிறைய மாதங்களை வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு. காரணம் இதுதான். அவங்க என்ன நினச்சாங்க, அந்த 5 மாநில தேர்தலில் குறைஞ்சது 3, 4 நம்ம ஜெயிச்சிருவோம், அப்போது இதை வச்சுட்டு ஒரு கமாண்டிங் பொசிஷன்லேருந்து நம்ம வந்து கூட்டணி பேசலாம் அப்படின்னு நினச்சிது. கட்சியில் முதலுக்கே மோசமாக போயிடுச்சு. அப்போது பல மாநிலங்களில் ஒன்றுமே இல்லை, ஜெயிக்க வேண்டிய மாநிலங்கள்லேயே தோத்துட்டு போய் நிற்கிறாங்க அப்படின்னும் போது அப்போ அந்த தொடர் தோல்விகள் ஒரு காரணமாக இருக்குது இல்லையா? இப்போது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2019 ஒரு பெரிய தோல்வி, அதுக்கப்புறமா 21 சட்டமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் பஞ்சாயத்து தேர்தல், இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து தோல்விகள் வந்து கொண்டிருக்கின்றன. இப்போது எம்ஜிஆர் அவர்கள் இருந்த வரைக்கும் திமுக தொடர் தோல்வியை சந்தித்து வந்தது. ஆனால் கட்சி தலைமையில் இருந்தவர் யார், அதை பார்க்கணும் இல்லையா? ஸோ அந்த கட்சியை கட்டுக்கோப்பா தொண்டர்களை வந்து அப்படியே கட்டி போட்டு வச்சிருந்தார் கலைஞர் அவர்கள். அந்த சாமர்த்தியம் எடப்பாடியார்கிட்ட இருக்கா அப்படின்னா அது எக்ஸ்பெக்டிங் டூ மச் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த தேர்தலில் சரியான அளவுக்கு வெற்றி கிடைக்கவில்லை, இல்லை ஓட் பர்சன்டேஜ் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அதிமுகவோட எதிர்காலம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், டஃப்பாக இருக்கும். இல்லை சார், இப்போது சமீபத்தில் செல்லூர்ராஜ் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார் ராகுல் காந்திக்கு ஆதரவாக. நான் பார்த்ததுலேயே வந்து மிகவும் வியந்த ஒரு தலைவர் வந்து ராகுல் காந்தின்னு. ஒருவேளை இதுவும் வந்து எடப்பாடியோடைய இந்த லீடர்ஷிப்புக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருந்திருக்கா இவரோட செயல்பாடுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது? அப்படி இல்லை, ஒருவேளை நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா துண்டு போட்டு வைக்கலாமே அப்படின்னு கூட யோசிச்சிருக்கலாம் இல்லையா? அது அரசியலில் எல்லாம் நடக்கும். செல்லூர் ராஜு அவர் தானே அந்த வைகை அணையில்
இது மாதிரி நிறைய பிளான் வச்சிருக்காரு அவர். அதில் இது ஒரு பிளானாக இருக்கலாம், அப்படி தான் பார்க்கணும் நம்ம. சார் தாண்டி வந்து ஆர்பி உதயகுமாரே ஒரு நம்பிக்கை சொல்லியிருந்தார், என்னன்னா எடப்பாடி அவர்கள் வந்து கை காற்றவர் தான் வந்து பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. நாளைக்கு வந்து மோடி அவர்கள் பதவி ஏற்க போகும்போது அப்படியே கை காமிச்சிடலாம், பார்த்தீங்களா அவர் தான் பிரதமர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவது திமுகலையும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் திமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அதிமுகவை விட. அதனால் ஏன் நம்ம அண்ணன் சீமான் கூட சொல்லலாம், நான் கூட சொல்லலாம்ப்பா, நாய் காமிக்க ஆரம்பிக்கிறது தான் வந்து பிஎம்னு சொல்லிட்டு போகலாம், இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் தெரியும் அது என்ன அப்படின்னு. நம்ம கை காமிக்கிறோமா இல்லை கை கட்டிட்டு நிற்க போகிறோமா அப்படின்னு பல பேருக்கு, இவருக்கு மட்டும் சொல்லலை நான். ஸோ 4ஆம் தேதி ரிசல்ட் வர வரைக்கும் ஆளாளுக்கு அப்படி சொல்லலாம், 48 மணி நேரத்தில் பிஎம்ஐ செலக்ட் பண்ணுவோம். இதுக்கு 48 மணி நேரம்னு எனக்கு தெரியல, 5 நிமிஷம் போதும், என்கிட்ட கொடுங்க, நான் 5 நிமிஷத்தில் நானே செலக்ட் பண்ணிக்கிறேன் என்ன. சார் இப்போ அதிமுகவுக்கு வந்து ஒருவேளை இந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சா எந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் வந்து கட்சிக்குள்ள இருக்கும் சார்? ஒருவேளை எடப்பாடியோட தலைமையே மாற்றணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுமா? அதாவதுங்க, இன்றைக்கு வந்து எடப்பாடியார் ஒரு மிகச்சிறந்த ஆளுமை, அவரை தான் வந்து அதிமுகவை கட்டி காப்பாற்ற முடியும், அவர் மிகப்பெரிய தலைவராக பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளார் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே நாளைக்கு வந்து உள்ளுக்குள்ளே கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. அடுத்தது இது பிரச்சனை எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி அவர்கள் தலைமையை இவங்க கொஸ்டின் பண்ணாட்டாலும், நான் அந்த பதவிக்கு வரணும்னோ இல்லை வந்து வேறு யாராவது வரணும் சொல்லாட்டா கூட, அந்தந்த ஏரியாவில் நான் வச்சது தான் சட்டம், என்னுடைய டிஸ்ட்ரிக்டில் நான் ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொன்னால் இங்கே நான் வைக்கிறது தான் சட்டம், ஏன் இஷ்டப்படி தான் நடக்கணும். அண்டு 2026 வரப்போகின்ற அந்த சட்டமன்ற தேர்தலில் அப்போ நாங்கள் சொல்கிற ஆளுக்கு தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறைய பவர் சென்டர்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதை வந்து இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கேட்டால் ஆமாம், ஏன்னா வரிசையாக ஊற்றின்னு வந்துச்சு, இப்போ என்ன நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும். இதுதான் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக உடைவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்போது இல்லை இது சரிப்பட்டு வராது, கட்சி தலைவர்னு நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நான் வேறு கட்சிக்கு போகிறேன்னு சொல்லலாம், இல்லை வந்து நாங்கள் சொல்கிறத கேட்க மாட்டோம், நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லலாம், வெளிப்படையாக எதிர்ப்பு குரலை கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம். இதை பாருங்கள், நீங்கள் வந்து ஜெயிச்சு குத்துக்குனே இருக்கிற வரைக்கும் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படி இல்லை, ஜெயித்தாலும் ஜெயிக்காட்டாலும் நீங்கள் சொல்கிறத கேட்டுக்கின்னு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நீங்கள் கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா இந்த மாதிரியான ஒரு மாபெரும் ஆளுமையாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா சிக்கல் தான். இல்லை சார், ஜெயலலிதா அவர்களும் வந்து 91 வரும்போது அவங்களும் புதுமுகம் தானே. அந்த மாதிரி எடப்பாடிக்கும் ஒரு பீரியட் தேவைப்படும்ல இந்த மாதிரி ஒரு லீடராக ஆகிறதுக்கு. அதாவதுங்க, 91 அவங்க புதுமுகம்னு சொல்கிறீங்க, ஆனால் அவங்க ஏற்கனவே அறிமுகம் ஆகிவிட்டார்கள். கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்களால் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டவர். அண்டு கட்சிக்குள்ளேயே ஒரு அதிகார மையமாக சொல்லப்போனால் எம்ஜிஆர் இருக்கும் பொழுது இந்த பக்கம் ஆர்.எம். வீரப்பன் அவர்கள், இந்த பக்கம் ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னு 2 கோஷ்டி இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போவே வந்து கட்சிக்குள்ளே மட்டும் இல்லை, மக்கள் மத்தியிலும் வந்து அவர் நன்கு அறியப்பட்ட ஒரு தலைவர் ஆகிவிட்டார். அங்கே எம்பியாக இருந்தாங்க, அப்போ வந்து மத்தியில் இருக்கின்ற கட்சியோடைய பேச்சுவார்த்தை நடத்துவது இந்த மாதிரிலாம் வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருந்தார், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த லெகசியை தான் இவங்க வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணாங்க. அடுத்தது டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் பாருங்க, இது எப்படி இருக்குன்னா, சிஎஸ்கே ஒரு 2 மேட்சில் தோத்துடுச்சின்னா சார் அவங்க கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆர்சிபிக்கு டைம் கொடுங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி தான் கம்பேர் பண்ண முடியாது சிஎஸ்கேவையும் ஆர்சிபியும். இல்லை சார், இப்போது திமுகவும் நிறைய தேர்தல்களில் தோல்வி அடைஞ்சு திரும்ப வந்து ஒரு 10 வருடங்கள் ஆட்சியில் இல்லைனாலும் திரும்ப கம்பேக் கொடுத்தாங்க. இப்போ அதிமுகவுக்கு இந்த செட்பேக் அப்படின்றதே வந்து அதிமுக கட்சி காணாமல் போகிற அளவுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? அதாங்க, இந்த கட்சி இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்து அதுக்கப்புறமா அந்த டஃபர் டைம்ஸில் எப்படி அவர் வந்து மேனேஜ் பண்ணுறார் அதை பொறுத்து தான். அதாவது இபிஎஸ் சொல்கிறீங்க? ஆமாம், ஏன்னா இன்றைக்கு வந்து ஜெயலலிதா அவர்கள் ஹிந்துத்வா தலைவர் அப்படின்னு சொன்ன கொதித்தெழுந்து போய் நிற்கிறாங்க. இப்போ நான் கேட்ட கேள்வியை பல வருடங்களுக்கு முன்னாடி ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் கேட்டிருக்காரு. 370 ஜெயலலிதா அவர்கள் நிலைப்பாடு என்ன, அதுக்கப்புறம் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் இதில் அவங்க நிலைப்பாடு என்ன, அதுக்கப்புறம் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவது இதில் அவங்க நிலைப்பாடு என்ன சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. கூடவே மதமாற்ற தடை சட்டம், இந்த 4 தான் வந்து ஹிந்துத்வாவின் முக்கியமான கொள்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஈவன் தோ இட் இஸ் நாட். பட் இந்த 4 கொள்கைகளையும் ஜெயலலிதா அவர்கள் நிலைப்பாடு என்ன? மதமாற்ற தடை சட்டம் பாஜக கொண்டு வரதுக்கு முன்னாடியே இங்கே கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இந்த ஆடு கோழி வெட்டுவதற்கு தடை அதெல்லாம் கூட கொண்டு வந்தாங்க, ரைட்டா? அப்படி இருக்கச்ச அவங்கள வந்து ஹிந்துத்வா தலைவர்னு சொல்லாமல் வேற என்ன சொல்ல முடியும்? ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கொள்கை தான் ஹிந்துத்வா கொள்கைன்னு நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. அப்போ இந்த கொள்கைகளை ஆதரித்தவர் ஜெயலலிதா அவர்கள்.
அயோத்தியில் ராமர் கோவில் கட்டணும்னு சொல்லும்போது என்ன கேள்வி கேட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கச்சு நீங்கள் வந்து இப்போது எதுக்காக இந்த மாதிரி ஒரு கவுண்டர் கொடுக்குறீங்க அப்படின்னு எனக்கு புரியல. அப்போது திமுகவுக்கு எதிரான கட்சி அதிமுக. இப்படித்தான் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலும் ஜெயலலிதா அவர்கள் காலத்திலும் இப்படித்தான் இருந்தது. ஆனால் நீங்கள் வந்து திமுகவுக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணீங்கன்னு உங்கள் நிர்வாகிகள்லாம் வந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கீழ்மட்டத்தில் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இவர் போயிட்டு சிறு சிறு பிரச்சனைகள், என்னங்க இதெல்லாம்? பரந்தூர் விமான நிலையத்தில் எத்தனை நாளாக போராடினுக்கிறாங்க. இவருடைய நிலைப்பாடு என்ன? ஓப்பனாக சொல்லணுமா வேணாமா? அப்போது ஏதோ ஒரு காரணத்துக்காக இவர் திமுகவுடன் ஒத்து போகின்றார். அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இப்படி தான் ஒரு குழப்பம். இந்த ஜெயலலிதா அவர்கள் ஹிந்துத்வா தலைவர் அப்படின்னு சொன்னது அந்த குழப்பத்தை இன்னும் வெட்ட வெளிச்சமாக்கி விட்டது, வெளியில் கொண்டு வந்து விட்டது. எல்லாம் யோசிக்கிறாங்க, கரெக்டு தானே, அம்மா அந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுத்தாங்க, ஆனால் இவர் இந்த மாதிரி மாற்றி எடுக்கிறதோட மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணின்னுக்கிறாரு அப்படின்னு தீவிர அதிமுக விசுவாசி. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எதிரானது அப்படின்றதான் நிலைப்பாடு. அப்போ அவங்களோட ஒத்து போகிறாங்கன்னும் போது நிச்சயமாக தொண்டர்கள் மத்தியிலே, நீங்கள் தலைவர்களை நிர்வாகிகளை விடுங்க, தொண்டர்கள் மத்தியிலே ஒரு குழப்பம் வந்திருக்கு. அதை தான் நான் சொன்னேன், எந்த அளவுக்கு அவர் மேனேஜ் பண்ணுறார் அப்படின்றத பொறுத்து தான் அதிமுகவுடன் எதிர்காலம் அப்படின்னு. சார் அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரத்தில் போட்டிடுறாரு. ஒருவேளை அவருடைய வெற்றின்றது ஏதோ ஒரு வகையில் அவரை மீண்டும் வந்து கட்சிக்குள்ளே இழுக்கிறதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அதாவதுங்க, ஓபிஎஸ் அவர்கள் ஜெயித்தாலுமே வந்து மறுபடியும் அவரை அதிமுகவில் கொண்டு வருது. இதுதான் நான் சொன்ன மாதிரி அவர் எப்படி மேனேஜ் பண்ணுறார் அப்படின்னு. அண்டு அந்த எதிர்ப்பு குரல் வரும்போது இவருடைய அந்த கண்ட்ரோல் குறையும் பொழுது நிச்சயமாக பேச்சு வரும். ஏன் சசிகலா அவர்களை கூட கொண்டு வரணும்னு கூட யாராவது சில பேர் கேட்கலாம். ஏன்னா நம்ம அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள் அப்பேற்பட்ட சசிகலா அவர்கள் விசுவாசியாக இருந்தார். அதனால் அதெல்லாம் தானாக நடக்க தான் செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். பட் அதெல்லாம் வந்து சரியான வழிமுறைன்னு என்ன ஏற்றுக்க முடியாது. ஆனால் எதிர்ப்பை காட்டுவதற்கு இப்படிலாம் சொல்லுவாங்க, அவங்க வரணும் இவங்க வரணும் எல்லாரும் ஒன்று சேர வேண்டும். திடீர்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் வந்து ஒரு பேச்சு வரும், காங்கிரஸில் இருந்து பிரிந்து போனவர்கள் காங்கிரஸ் பரிவார் அவங்கெல்லாம் ஒன்று சேரணும் அப்படின்னு பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேச்சுக்களும் வரலாம். பட் அந்த பேச்சுக்கள் வரும்பொழுது அது எடப்பாடியார் அவர்களுடைய பொசிஷனுக்கு சிக்கலாக இருக்கும். சரி, இப்போ அதே மாதிரி ஒருவேளை அதிமுக இந்த தேர்தலில் வந்து ஒரு 5 தொகுதிகளோ 6 தொகுதிகளோ அந்த மாதிரி ஒரு வெற்றி பெறுறாங்க அப்படின்னும் பொழுது அது அவங்களுக்கு பாசிட்டிவாக பார்க்கப்படுமா, இல்லை இதுவும் செட்பேக்காக பார்க்கப்படுமா சார்? கடந்த முறை வந்து ஒரு தொகுதியில் தான் வந்து வெற்றி பெற்றாங்க, இந்த முறை 2 தொகுதியில் வெற்றி பெற்றாலே வந்து அது ஒரு வெற்றின்ற மாதிரி பார்க்கப்படுமே. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஏதோ நாம் தமிழர் கட்சி சொல்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் பாருங்கள் 4%, 5%, 6% அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஆட்சியை பிடிப்பதற்கான வழி கிடையாது, புரியுதுங்களா? குறைந்தபட்சம் 10. நீங்கள் சொன்ன மாதிரி 5, 6 ஜெயிச்சாங்க அப்படின்னு சொன்னால் சொல்லிக்கலாம், பாருங்கள் போன தடவை 1 இந்த தடவை 5 பாஜக விட்டு வந்ததுனால அப்படின்னு. நீங்கள் என்ன சொன்னீங்க, பாஜகவோடு இருந்ததுனால ஓட்டு இல்லை அப்படின்னு சொன்னீங்க. அப்போ பாஜக விட்டு வந்த உடனே அட்லீஸ்ட் ஒரு 10, 15, 20 ஜெயிக்க வேணாமா? இன்றைக்கு வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு அப்படின்றது நிறையவே இருக்குங்க. அதை இவங்களால கேபிட்டலைஸ் பண்ணிக்க முடியலை அப்படின்றது தான் ஆகும். இவங்க சொல்லிக்கலாம், பாருங்கள் 1லேருந்து 5 வந்துட்டோம் அப்படின்னு. ஆனால் 2026 பொறுத்த வரைக்கும் இப்படி தான் ஆகும். அதிமுக ஓட்டு போட்டால் அவங்க ஜெயிக்க மாட்டாங்க, மறுபடியும் திமுக வந்துடும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தான் ஜனங்க மத்தியில் இருக்கும். ஸோ அதை எப்படி வந்து தடுப்பது, அதிமுக வந்து மறுபடியும் மக்களிடம் எடுத்து செல்வது அப்படின்றத பற்றி அவங்க யோசிக்கணும். ஆனால் இன்றைக்கும் வந்து அவர் தனி ஒரு ஆளுமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது சரி வராது. அக்செப்ட் யுவர் லிமிட்டேஷன்ஸ் தென் கோ பியாண்ட் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாம் இதுதான் இப்போது சந்திரபாபு நாயுடு அவர்களை பொறுத்த வரைக்கும் என்டிஆர் வந்து அப்படிப்பட்ட ஒரு மாஸ் லீடராக இருந்தாருங்க. ஆனால் சந்திரபாபு நாயுடு அப்படி கிடையாது. பட் என்ன அழகாக அவர் காய் நவுத்தி அவருக்குன்னு ஒரு இடத்தை தக்க வைத்து கொண்டார். இன்றைக்கி அவரும் வந்து இந்த மாஸ் லீடர் அப்படின்னு சொல்ல முடியாட்டாலும் ஓரளவுக்கு அந்த செல்வாக்கு அப்படின்றத அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பயணிக்கணுமே தவிர நான் வந்து பட் இந்த பக்கம் ஜெகன்மோகன் அப்படின்றவர் வந்து அது வேற லெவல், அவங்க அப்பா லெகசி அப்படியே எடுத்துகிட்டு அவர் இப்படி வந்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா மாதிரி, ஜெயலலிதாவுக்கு பிறகு இபிஎஸ் அப்படின்ற பாணியில் போனீங்கன்னா அது சொதப்போம். சந்திரபாபு நாயுடு மாதிரி கரெக்டுங்க, நான் அந்த மாதிரி கிடையாது. ஆனால் என்னுடைய ஆட்சி எப்படி இருந்தது பாருங்கள், இதை பாருங்கள். இப்படி வந்து அவர் அந்த ஃபங்க்ஷனிங் எஃபிஷியன்சி இதில் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு போனார்னா அப்போ ஒரு வேளை மக்கள் மத்தியில் அந்த செல்வாக்கை மீட்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு ஆளுமைன்னு சில பேர் உட்காந்துட்டு ஜாலரா அடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள், அதை காதில் வாங்கிட்டார்னா ஏமாந்து போக வேண்டியது தான். நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி விஷால்.